பரிசுத்தத்தை பங்கம் வராமல் பார்க்க வேண்டும். அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்பட்டு அந்த விசுவாசம் புடமிடப்படும். அப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே. அப்போ பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதில்லை, பிள்ளைகளால் பிரச்சனை இருக்குது என்பதெல்லாம் இருக்காது பாருங்கள். சில சமயத்தில் தகப்பன் கட்டி காக்கிற எல்லா சொத்துக்களும் பிள்ளைகளால் நாசமாக்குறது உண்டு. தகப்பனுடைய காலத்திலேயே அந்த பிள்ளைகள் அந்த சொத்துக்களை எல்லாம் விற்று தான் அந்த பிள்ளைகளை மீட்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடும். எங்கன்னா போய் கடன் வாங்கிடுவான், எதனா பிஸ்னஸ் பண்ணுறானுமா, இளையகுமாரன் பண்ணதை போல் இஷ்டப்படி ஜீவியம் பண்ணுவான், இல்லை சம்மந்தம் இல்லாத ஒரு திருமணம் செய்வான், அதில் அவன் வாழ முடியாது, அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிற வெகுப்பாடு படுவான், போய் புறஜாதிகளை போய் திருமணம் செய்கிறது. இதெல்லாம் தகப்பனும் தாயும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இடத்துல போய் நின்றோம். இட்ஸ் அன்கண்ட்ரோலபிள். தம்பி இருந்துச்சு என்ன பண்ணுறது, ஒரே பையனாக இருக்கும். இப்போ முன்ன மாதிரியெல்லாம் 4-5 பசங்களாம் கிடையாது, அதிகப்படியாக 3 பசங்க நம்ம வீட்டில்.